Vaganaviyal Tamil. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோவில் ஒரு ப்ராப்ளம். அதாவது வண்டி பார்த்தீங்கன்னா தேர்ட் கியர் மட்டும் அந்த வண்டியை விழ மாட்டேங்குது. மற்ற எல்லா கியர் ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், ஃபோர்த் கியர்லாம் விழுது, நான் தேர்ட் கியர் மட்டும் விழல. இந்த ப்ராப்ளம் எதனால் வருது, எப்படி சரி பண்ணுறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம அந்த வண்டியை எப்படி கியர் விழுதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ரோவில் தான் ப்ராப்ளம். நம்ம கியர் ஷிஃப்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குது. நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு கியர் போடும்போதும் வீல் வந்து ரொட்டேஷன் ஆகும். நான் ஃபஸ்ட் கியர் போடுறேன், வீல் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம பிடிக்க முடியாது, கையில் சுற்றிட்டே தான் இருக்கும். அதே செகண்ட் கியர் போடுறேன், அது இன்னும் வேகமாக சுற்றும், கையில் பிடிக்க முடியாது. தேர்ட் கியர் போடுறேன், கையில் பிடிக்க முடியுது பாருங்கள். கியர் விழல, அதாவது கியர் விழுந்துருக்கு, ஆனால் உள்ள கியர் பாக்ஸில் வந்து கியர் வந்து எங்கேஜ் கனெக்ட் ஆகலை. அதனால் நான் தேர்ட் கியரில் வீல் ஃப்ரீ ஆகிட்டு பாருங்கள். தேர்ட் கியர் விழல. இப்போ நான் ஃபோர்த்து கியர் போடுறேன், மறுபடியும் வீல் சுற்ற ஆரம்பிச்சிச்சு. இப்போ கையில் பிடிக்க முடியாது, வீலை ஃபோர்ஸாக சுற்றிட்டு இருக்கோம். அதே நான் நியூட்ரல் பண்ணுறேன், அதாவது ஒரு கியர் நியூட்ரல் பண்ணியிருக்கேன், தேர்ட் கியர் வந்திருக்கேன். தேர்ட் கியரில் நம்ம வீலை பிடிக்க முடியுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, தேர்ட் கியர் வந்து இந்த வழியில் விழ மாட்டேங்குது. இது எதனால் விழ மாட்டேங்குது, என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கியர் தேர்ட் கியர் மட்டும் விழலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 99% கியர் பாக்ஸில் தான் ப்ராப்ளம் இருக்கும். கியர் பாக்ஸில் வரக்கூடிய அந்த கியர் ஃபோர்க்குன்னு சொல்லுவாங்க, கியர் ட்ரம்மில் வரக்கூடிய 2 ஃபோர்க்கு, அந்த ஃபோர்க் டேமேஜ் ஆகுது தான் அந்த மாதிரி ஆகும், தேய்மானம் வாய்ந்து தான். நம்ம நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நியூட்ரலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கியர் போட்டால் வீல் சுற்றாது, செகண்ட் கியர் போட்டால் வீல் சுற்றலை. அதே தேர்ட் கியர் போடுறேன், வீல் சுற்றுது. ஃபோர்த்து கியர் போடுறேன், வீல் சுற்றலை, கியர் கரெக்டாக லாக் ஆகுது. ஆனால் தேர்ட் கியரில் மட்டும் வீல் லாக் ஆகலை, ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்குது. மற்ற எல்லா கியர்லையுமே வீல் வந்து லாக் ஆகுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிளச்சை கழட்டி செக் பண்ணுவோம். கிளச்சில் வந்து நம்ம கியர் ஸ்டாப்பர் வரும், அந்த ஸ்டாப்பர் ஏதாவது டேமேஜ் இருந்தால் கூட நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். இருந்தாலும் அதனால் வந்து தேர்ட் கியர் மட்டும் தான் ஸ்லிப் ஆகாது, மற்ற எல்லா கியருமே ஸ்லிப் ஆனால் தான் அந்த ப்ராப்ளம் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிளச்சை கழட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜின் ஆயிலை ட்ரை பண்ணுறோம். இன்ஜின் ஆயில் வந்து இறக்குனா தான் நம்ம மற்ற எல்லாம் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்ஜின் ஆயிலை ட்ரை பண்ணுறது தான். ஓகே, இந்த வண்டி இப்போ தான் லேட்டஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஆயில் பார்த்தீங்கன்னா தெரியும், புதுசாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிக்கரை கழட்டி எடுத்துகிட்டு கிளச்சு கேபிளில் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கியர் பாக்ஸ் ஃபுல்லாக பிரிக்கிற மாதிரி தான் வரணும். ஏன்னா ஹீரோ ஹோண்டாவில் அடிக்கடி இந்த பிரச்சனை வரும், ஃபுல்லாகவே கியர் பாக்ஸ் பிரிக்கிற மாதிரி தான் வரும். பார்த்துக்கலாம். கிளச்சில் ப்ராப்ளம் இருந்தால் சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். கிளச்சு நல்லா இருந்து ஏதாவது கியர் ஸ்டாப்பெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கியர் பாக்ஸ் தான் பிரிக்கணும். அந்த கியர் ட்ரம்மில் வரக்கூடிய அந்த ஃபோர்க், கியர் ஃபோர்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபோர்க் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். கேபிள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம், ஆயில் கேப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிளச்சி கேஸை கழட்டி எடுத்துடலாம். கிளச் கழட்டி தான். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளார ஒரு கியர் ஸ்டாப்பர் வரும், அந்த ஸ்டாப்பர் வந்து கட்டாக இருந்தால் அந்த மாதிரி ஆகும். நான் அது கட்டாக நம்ம தெரில, கட்டி பார்த்துருவோம். நான் நடுடா ஓகே, இப்போ நம்ம கிளச்சை கழட்டி முடிச்சிட்டோம். இதுதான் வந்து நான் சொன்ன அந்த கியர் ஸ்டாப்பரு.
இது உடஞ்சி போயிருந்தால் தான் நமக்கு வந்து கியர் விழாது, அதாவது சரியான பொசிஷனில் நிற்காது, நியூட்ரல் ஆகிடும் அப்பப்போ. இது உடையில நல்லா தான் இருக்குது. அப்போது ப்ராப்ளம் எங்கன்னு பார்த்தோன்னா நம்ம கீர் பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது. இங்கே ஏதோ ஒரு பீஸ் இருக்குது, இது என்ன பீஸ் இருக்குது? ஒட்டல, மேனட்டில் ஒட்டல, என்ன பீஸுன்னு பார்க்கலாம். நோஸ் பிளேயர் எடுப்பேன். இது என்ன பீஸு? ஏதோ ஒரு அலுமினியம் பீஸ். இது இன்ஜின் உள்ளார தான் உடஞ்சிருக்கு. எங்கே வரதுன்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து பார்த்தா தான் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேரிங்கில் வரக்கூடிய ஸ்டாப்பர் இந்த மாதிரி வரும். சரிதாங்களா? இந்த பீஸு, இந்த இடத்துல வரக்கூடிய பீஸு இது வந்து உடஞ்சிட்ருக்கு. உடஞ்சிக்கிறனால இந்த இடத்துல பேரிங்காக வெளில வந்துருக்கு. இந்த கியர் ஷாஃப்ட் ஏதாவது ஜிபி ஷாஃப்ட்டே வெளில வந்துருக்கு இந்த பீஸு உடஞ்சதுனால. இது கொஞ்சம் பெரிய வேலை தான். நம்ம கியர் பாக்ஸே ஃபுல்லாக பிரிக்கிற மாதிரி தான் ஆகிடும். இந்த பீஸ் உடஞ்சதுனால தான் அந்த பிரச்சனை இது. சரி, ஓகே, நம்ம இன்ஜினை பிரித்து பார்ப்போம் என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு. வேறு ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா இல்லை இது மட்டும் தான் டேமேஜ்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம இன்ஜின் வந்து பார்ட்டாக பிரிச்சாகணும். பிரித்தா தான் நம்ம கியர் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த கியர் ஃபோர்க்லாம் செக் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த ரைட் சைடு இன்ஜின் கேஸு நம்ம மாற்றணும். ஏன்னா இது வந்து ஒரு பீஸே உடஞ்சதுனால மாற்றி ஆகணும். இது ரெண்டு வேலையும் செய்யறதுக்கு என்ன பண்ணோம், இன்ஜினை ஃபுல்லாக பிரிச்சாகணும். இது நம்ம எப்படி பார்ட்டாக ஃபுல்லாக பிரித்து போட்டு எப்படி அசம்பிள் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதனால் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பிரிச்சுட்டு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்ஜின் ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டோம். வண்டியிலேருந்து இன்ஜினை பார்ட்டாக பிரித்து கீழே இறக்கியாச்சு. இப்போ நம்ம கியர் பாக்ஸை பிரிப்போம். எல்லா போல் நட்டு, ஹெட்டு, போர், டைமிங் செயின் எல்லாத்தையும் கட்டியாச்சு. கியர் பாக்ஸை பிரித்து பார்த்துருவோம். நமக்கு இந்த டேமேஜ் ஆன அந்த பீஸ் இந்த இடத்துல தான் வருது, பேரிங் ஸ்டாப்பரு. ஓகே, இதுதான் இப்போது இந்த கேஸை நம்ம மாற்றி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாப்பர் வந்து இதில் உடஞ்சிருக்கு. இந்த கேஸை மாற்றி ஆகணும். அடுத்து என்ன ப்ராப்ளம் பார்த்தோன்னா நம்ம கியர் ஃபோர்க்கை செக் பண்ணுறோம். இதுதான் வந்து கியர் ஷாஃப்ட்டு. கியர் ஷாஃப்ட்டில் கியர்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது செக் பண்ணிக்கலாம். அடுத்து கியர் ஃபோர்க்கை செக் பண்ணுவோம். கியர் ஃபோர்க்கு சுத்தமாக டேமேஜ். பார்த்தீங்கன்னா தெரியும், பாதியாக தேஞ்சு போயிருக்கு. பாதி ஃபோர்க்கு காணும், இதுலேயும் பாதி ஃபோர்க்கு காணும், தேஞ்சு போயிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே டோட்டல் டேமேஜ் இந்த பக்கம். இதனால தான் கியர் ஷிஃப்டிங் ஆகலை. இதுலேயும் அதே மாதிரி இது ஒன்று தான் லைட்டாக தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் மற்றது எல்லாமே டோட்டலாக போயிடுச்சு. இது நம்ம ரெண்டு ஃபோர்க்கும் மாற்றிட்டு அந்த ரைட் சைடு இன்ஜின் கேஸை மாற்றிட்டு எத்தனை கியர் டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி மாற்றிட்டோன்னா பக்காவாயிடும். கிராங்க் ஷாஃப்ட்டு, கனெக்டிங் ராட்லாம் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அப்படியே ஓட்டணும்னு விட்டுடலாம். நம்ம மற்றபடி எல்லா வேலையும் பார்த்துருவோம். அதில் வேஸ்ட்டுலாம் போட்டு அடிச்சு வச்சுக்கிறாங்க. எங்கே வேலை பார்த்தாங்கன்னு தெரியல. இந்த போல்டு த்ரெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேஸ்ட்டு போட்டு அடிச்சிருக்காங்க போல். சரி, இப்போ நம்ம இதை பட்டையில் கொடுத்து நம்ம ரீத்ரெட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.